லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். உங்க எல்லாரையும் நான் ஏன் இங்க நான் வர சொன்னேன்னு உங்க அம்புட்டு பேருக்கும் நல்லாவே தெரியும். நம்ம குடும்ப சொத்து மொத்தத்தையும் என் மூத்த பேத்தி அமுதாவுக்கு பிரிச்சு கொடுக்கலான்னு இருக்கு. ஊர் வழக்கம் என்ன, உலக வழக்கம் என்ன, அதெல்லாம் எனக்கு தெரியாது, தேவையும் இல்லை. நம்ம குடும்ப வழக்கப்படி பரம்பரையா நம்ம குடும்ப சொத்தை குடும்பத்தோட மூத்த மகளுக்கு பிரிச்சு கொடுக்கறது தான் நம்ம குடும்பத்தோட வழக்கம். அது தெரிஞ்சுதானே இந்த தற்குறியை என் தம்பிக்கு கட்டி வச்சு மொத்த சொத்தையும் அடையலான்னு நினைச்சேன். ஏதோ புது விஷயம் மாதிரி திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டேன். இருக்கட்டும். முதல்ல எங்க அப்பச்சி மூத்த மகளான எனக்கு சொத்து எல்லாத்தையும் எழுதி வச்சிச்சு. என் மக பேச்சு சின்ன வயசுலயே சாமி ஆயிட்டதுனால அதுக்கப்புறம் எனக்கு பொம்பளை பிள்ளையே இல்லை. அதனால என் ஒரே மகனான சிதம்பரத்துக்கு என் மொத்த சொத்தையும் ஒப்படைச்சிட்டேன். இப்ப என் மகனோட மூத்த மகளான என் பேத்தி அமுதாவுக்கு அந்த சொத்தை பிரிச்சு கொடுக்க போறோம். இதுதான் செய்தி. அப்பதா என்னதான் குடும்ப வழக்கமா இருந்தாலும் ஒருத்திக்கு மட்டும் சொத்தை கொடுக்கறது என்ன நியாயம்? மத்தவங்களுக்கும் குடும்ப குட்டியெல்லாம் இருக்கே. பரம்பரை சொத்து மொத்தமும் அமுதாவுக்கு தான் போய் சேரணும். யார் யாருக்கு என்னென்ன வந்து சேரணுமோ அது சரியா வந்து சேரும். யாரும் பயப்பட வேண்டாம். ஆமா, மொத்தமா அங்கன கொசுறு இங்கனையா? இதுல சொத்து பிரிச்சு எழுதின முழு விவரமும் இருக்கு. எல்லாரும் படிச்சு பார்த்துட்டு கொடுங்க. விளங்கோ. எனக்கு இதுல முழு சம்மதம் பார்த்தா. உமா, இந்த மனுஷனை என்னதான் பண்றது? எனக்கும் இதுல சம்மந்தம் தாப்பத்தா. அண்ணனுக்கு தப்பாத தம்பி வந்து வாச்சிருக்கானுங்க பாரு. ஐயா சிதம்பரம்,
நீ ஒரு பார்வை பார்த்துட்டு சரின்னு சொல்லிட்டா கையெழுத்து போட்டு சொத்தை பிரித்து கொடுத்துர்லாம். இந்த ஐயா, இது உங்களோட சொத்து, உங்கள் விருப்பம். ஆனால் அவளுக்கு சொத்தை கொடுக்கறதுல எனக்கு உடன்பாடு இல்லை. அம்புடுதான். அப்பாடா. என் பேச்சை மதிக்காம போன இவளை என்னைக்கும் என் மகளா ஏத்துக்க மாட்டேன். இவளை எவ்வளவு ஒசந்த இடத்துல வச்சிருந்தேன். ஆனா இவ ஆலமரமா நின்ன என்ன அறுத்துட்டா. அதனால சொத்து அவளுக்கு போறதுல எனக்கு மன நிறைவு இல்லை. என்னையா சிதம்பரம், நான் அம்புட்டு சொல்லியும் நீ சொன்ன காரணத்தையே திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு இருக்க. இது காரணம் இல்லம்மா, என் மனசுல பட்ட காயம். நாம பெருசா நம்பினவங்க பண்ண துரோகம், அந்த காயம் என்னைக்குமே ஆறாது. என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு இருக்கிறது ஒரே மகதான், அது உமாதான். அமுதாவும் ஓம் மகதான், அதையும் ஞாபகம் வச்சுக்க. பெத்து வளர்த்துட்டா அவ மகளா ஆயிடுமாம்மா. பெத்தவங்க பேச்ச மதிச்சு நடக்கணும். பெத்தவங்களுக்கு பெருமை சேர்த்து கொடுக்கலனாலும் பரவாயில்ல, அவங்க பேரை கெடுக்காம இருக்கணும். அவங்க தான் புள்ள. ஊருக்குள்ள தலை நிமிர்ந்து நடந்த என்ன ஊர் முன்னாடி அவமானப்பட வச்சவ என் பொண்ணே இல்லை. உங்க விருப்பத்துக்கு நீங்க என்னமோ பண்ணுங்க. இதுல என்னோட நிலப்பாடு என்னவோ அது மாறாது. அப்பத்தா, அதான் மாமா உமாதான் என் மகன்னு சொல்றாருல்ல, அப்புறம் என்ன அப்பத்தா? உமாக்கு இந்த சொத்தை கொடுத்தா தானே மாமா மனசு சந்தோஷப்படும். அவங்க விருப்பத்தையும் நீங்க கொஞ்சம் ஏத்துக்கணும்ல. அதை விட்டுட்டு மாமாக்கு விருப்பம் இல்லாதவங்களுக்கு விட்டு கொடுத்தா அவர் மனசு எம்பிட்டு காயப்படும். பெரியவங்க நீங்க, யார் மனசையும் காயப்படுத்தாம நல்லதா ஒரு முடிவெடுங்க. ஆமா அப்பத்தா, சொத்தை பிரிக்கும் போது யார் மனசையும் காயப்படுத்த கூடாது. அப்பதான் உறவு பலப்படும், இல்லனா அத்து போயிடும். அதனால இந்த விஷயத்துல அவசரப்படாம ஒரு நல்ல முடிவா எடுங்க அப்பத்தா. ஏன் மாமா, நாங்க சொல்றது சரிதானே? உமா தானே உங்க மனசுக்கு பிடிச்ச பொண்ணு. எங்களுக்கு கூட பங்கு வேண்டாம். குடும்ப வழக்கப்படி பொம்பளை பிள்ளைக்கே கொடுத்துருங்க. அது உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு கொடுங்க. இது எங்க அம்மா எடுத்த முடிவு. இதை நான் மறுத்து பேச போறதில்ல. அவங்க இஷ்டப்படியே நடக்கட்டும். அப்ப சரி, உன்னை பெத்தவர் நான் சொல்றேன். நான் நம்ம குடும்ப வழக்கப்படி பாரம்பரியமா என்ன நடக்கணுமோ, நியாயமா என்ன நடக்குமோ அதைத்தான் நான் செய்யறேன். இந்த சொத்து எல்லாத்தையும் என் மூத்த பேத்தி அமுதாவுக்கு தான் நான் பிரிச்சு கொடுக்க போறேன். இனிமே இதை பத்தி யாரும் எதுவும் பேச வேண்டாம். எல்லாரும் கையெழுத்த போட்டு என் பேத்தி கையில இந்த சொத்தை கொடுங்க. சிதம்பரம், உனக்கும் தான் ஏன் சொல்றேன், உனக்கு இதுல விருப்பம் இருக்கோ இல்லையோ, நீயும் இதுல கையெழுத்து போட்டு ஆகணும். புரியுதா?
வேண்டாம் அப்பத்தா. எனக்கு எந்த சொத்துமே வேணாம். யாரும் கையெழுத்து போடவும் வேணாம். எதையும் பிரிக்கவும் வேண்டாம். எனக்கு என் அப்பச்சியோட உறவு மட்டும்தான் வேணும். அவங்க என்னைக்குமே என்னை விட்டு போயிடக்கூடாது. அவங்களுக்காக மட்டும்தான் இங்க நான் வந்தனே தவிர நீங்க கொடுக்குற இந்த சொத்தை வாங்கறதுக்காக நான் வரல. டேய் சிதம்பரம், கேட்டியா ஐயா? என் பேத்தி இல்லை இல்லை, உன் மக அமுதா சொன்னதை கேட்டியா ஐயா? எனக்கு சொத்து எதுவும் வேண்டாம், எனக்கு அப்பச்சிதான் பெருசு, அவர்தான் வேணும்னு சொல்றா. இப்படி ஒரு நல்ல பொண்ண தண்டிக்கிறதுக்கு உனக்கு எப்படியா மனசு வருது? மனசுன்னு ஒண்ணு இருந்தாதானே அவ அதை சுக்குநூறா நொறுக்கிட்டு போயிட்டாளே. எல்லாரும் நான் தப்பு பண்ண மாதிரி பேசுறீங்க. நான் காயப்பட்டு கிடக்கிறேம்மா. அதோட வலி என்னன்னு எனக்கு தான் தெரியும். ஒரு தகப்பனா என் இடத்துல நின்னு அவளை பார்க்க சொல்லுங்க. என் மேல தப்பு இருக்குன்னு சொல்ல சொல்லுங்க. இல்ல அப்பச்சி, உங்க மேல எந்த தப்புமே இல்ல. தப்பெல்லாம் என் மேலதான். இது நானா ஆசைப்பட்ட வாழ்க்கை. இதுல ஏற்பட்ட ஏமாற்றத்துக்கு நான் தான் காரணம். ஏமாந்ததுக்கு நீ எப்படி காரணமா இருப்ப? இதோ நிக்கிறானே ஏமாத்துக்காரன், அவன்தான் காரணம். இவங்க குடும்பம்தான் காரணம். இது தப்புன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் ஒதுங்கி போகணும். நீ என்னடானா அவங்க கூட உறவு வச்சுக்கிட்டு இருக்க? தப்ப சரி பண்ணி வாழணும்னு நான் நினைக்கிறேன். ஆனா நீங்க அதை அத்து விட்டா சரியாயிரும்னு நினைக்கிறீங்க. ஒரு தகப்பனா அது உங்களுக்கு சரியா இருக்கலாம். ஆனா ஒரு பொண்ணா நான் எடுத்த முடிவு தான் சரியா இருக்கும்னு தோணுது. அப்பச்சி, நான் எடுத்த முடிவு தான் சரின்னு கண்டிப்பா ஒரு நாள் உங்களுக்கு புரியும். தப்பு உன் மேல மட்டும் இல்ல. பிரச்சனையோட ஆரம்பமே இவன் வாத்தியார்னு சொன்ன பொய் தான். அதுதான் முத தப்பு. அந்த பொய் தான் பிரச்சனை மொத்தத்துக்கும் காரணம். இவன் பண்ண தப்ப நீ எப்படி சரி பண்ணுவ? அது என்னைக்கும் சரி ஆகாது. அந்த குடும்பத்து மேல எனக்கு இருக்கிற கோபமும் போகாது. இப்ப என்ன அப்பச்சி, அவங்க வாத்தியாருன்னு போய் சொல்லி என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க, அதானே உங்களுக்கு பிரச்சனை? அந்த பொய்ய நான் உண்மையாக்கி காட்டுறேன். உங்க கோபம் என் மேல இல்லைன்னு எனக்கு நல்லாவே தெரியும். சொல்ல போனா அது கோபம் கூட இல்ல, உங்க மக வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சேங்கிற ஆதங்கம். என் புருஷனை வாத்தியாராக்கி நான் ஆசைப்பட்ட வாழ்க்கையையும் எனக்கு கிடைக்கிற மாதிரி செஞ்சு உங்க மகளை நீங்க தப்பான இடத்துல கொடுக்கலன்னு உங்களோட கவலையும் போக்கி ஊருக்குள்ள உங்களுக்கு ஏற்பட்ட அவமானத்தையும் தொடச்சு உங்க ஆசை மகளா உங்க கண் முன்னாடி நான் வந்து நிப்பேன். அப்பவும் சொத்துக்காக இல்ல, அப்பச்சிங்கிற உறவுக்காக. என்ன உங்க மகளே இல்லைன்னு சொன்ன வாயால மறுபடியும் வாட அம்முன்னு சொல்லுவிய. நீ சொன்னதை செஞ்சிட்டா இந்த சொத்தோட
சொந்தங்கிற உறவையும் சேர்த்து தரேன். சிதம்பரம், நீ பேச்சு மாறக்கூடாதியா. என் பேத்திக்கிட்ட சொன்ன வார்த்தை மாறக்கூடாது. அவ சொன்னதை செஞ்சிட்டா என் வார்த்தை மாறாது. அப்புச்சி, இந்த சவால்ல நான் நிச்சயம் ஜெயிப்பேன். கண்டிப்பா ஜெயிப்படா கண்ணு, நீ கண்டிப்பா ஜெயிப்ப. அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. எக்கா கொஞ்சம் சோத்த போடுக்கா. டேய் மாணிக்கா. அக்கா என்னக்கா? அவன் மனசுல என்னடா நினைச்சிட்டு இருக்கான்? ஏவன் உன் மாப்பிள்ள தான். ஏன் அவன் உன் மகன் இல்லையா? சரி விஷயத்த சொல்லு. என் மருமக நேத்து அவங்க வீட்டு ஆளுக முன்னாடியும் அவங்க அப்புச்ச முன்னாடியும் எம்புட்டு பெரிய சவால் விட்டுட்டு வந்திருக்கா. இவன் என்னடானா இது வரைக்கும் அவனுக்கும் இதுக்கும் சம்பந்தமே இல்லாத மாதிரி வர்றான் போறான், எங்கேயோ கிளம்பி போறான். இத பாரு மாணிக்கம், இம்புட்டு நாளா நம்ம குடும்ப கௌரவத்துக்காக அவன் வாத்தியார் ஆகணும்னு நான் நினைச்சேன். அவனும் நம்ம எல்லாரையும் ஏமாத்தி நம்மள அசிங்கப்படுத்திட்டான். ஆனா இப்போ என் மருமக அவ வீட்டுக்கு எதிரா சவால் விட்டுட்டு வந்திருக்கா. இவனை வாத்தியார் ஆக்குறேன்னு. இதுல என் மருமகளோட கௌரவம் அடங்கி இருக்கு. எனக்கு இவன் மேல இருந்த நம்பிக்கை எப்பயோ போயிடுச்சு. ஆனா என் மருமக இவனை நம்பி சவால் விட்டுருக்கா. என்ன ஏமாத்தன மாதிரி என் மருமகளை ஏமாத்தனா அம்புட்டுதான் நான் மனுஷியாவே இருக்க மாட்டேன். ஒரு பொண்ணுக்கு சந்தோஷமே புகுந்த வீட்டுக்கும் பிறந்த வீட்டுக்கும் இருக்கிற சுமூகமான உறவுதான். என் அமுதா கண்ணுக்கு பிறந்த வீட்டுல இழந்த கௌரவம் திரும்ப கிடைக்கணும். மறுபடியும் அவளை அவங்க ஏத்துக்கணும். அதுதான் எனக்கு சந்தோஷம். அவளை மட்டும் அவங்க முன்னாடி தலை குனிய வச்சான், அவனை என் கையாலேயே கொன்னு போட்டுருவேன். ஒழுங்கா மரியாதையா அதுக்கான வேலைய பார்க்க சொல்லு. தேவையில்லாத வேலையெல்லாம் பார்க்க வேணாம். இவனை ஒரு ஆளுன்னு நம்பி என் மருமக சவால் விட்டுட்டு வந்திருக்கா. அவன் ஒரு வாய் வார்த்தைக்கு இனிமே நான் படிக்கிறேன் அப்படின்னு சொல்றானா? சொல்லல. இவனை நம்பின பாவத்துக்கு நாம தான் அசிங்கப்படணும். டேய், நீ இந்தாண்டா கொஞ்சம் கூட பொறுப்பு இல்லாம இருக்க. நீயாவது அவனுக்கு புத்திமதி சொல்லி அவனை திருத்த பார்க்கலாம்ல. நீ அவனுக்கு எடுத்து சொல்லலாம்ல. அவன மாதிரியே கண்டுக்காம இருக்கிற நீ. இம்புட்டுதான் உன் பிரச்சனையா? ஏண்டா எம்புட்டு பெரிய விஷயத்த சொல்லி கத்தி அல்லாடிக்கிட்டு இருக்கேன். நீ என்னடான்னா சாதாரணமா இம்புட்டு தானான்னு சொல்ற? டேய் மாணிக்கம், இந்த விஷயத்துல நான் சொல்றத சாதாரணமா நினைச்சிடாத. என் மருமக தோத்தா அவனை என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. நீ ஒன்னும் பண்ண மாட்டா. என் கூட கொஞ்சம் கிளம்பி வா. எங்க? அட வான்னு சொல்றேன்ல. டேய் நான் வரேன். வாக்கா. டேய் தபா வாக்கா. என்ன எதுக்கடா எங்கன கூட்டிட்டு வந்த? வாக்கா சொல்றேன். டேய் மாணிக்கம், சொல்லுடா, இங்கன எதுக்காக வந்திருக்கோம்? ஷுவப்பா, உன்னை படிக்க வச்சு வாத்தியாராக்க போற. வா.
வர்றியா குடுமையை பிடிச்சி இழுத்துட்டு போவா டேய் வான்னு சொல்றேன்ல. அக்கா சொல்றேன். பாரு அங்க பாருக்கா. என்ன பண்றான் என்ன பண்ணான்னு கேப்பிய, இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான்னு பாரு. வா சொல்றேன். இது எல்லாத்தையும் பண்ணது அமுதாதேக்கா. ஆமாக்கா, நீ வாத்தியாரான்னு சொன்னத அதுக்கு அவ எவ்வளவு பாடுபட்டான் தெரியுமா? அமுதா